A photon and an electron has same energy. The energy is 20 electron volt energy. Moves in free space. The ratio of linear momentum of electron to that of photon. Wavelength of the photon formula h by p. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ momentum of photon is nothing but h by lambda. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. h by lambda. இதை நம்ம எப்படி இதை கொண்டு வரலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி டேர்ம்ஸில் கொண்டு வரணும்னா E equal to lambda equal to இந்த ஸ்டெப் உனக்கு புரியுதான்னு பாரு. E equal to hc by lambda. அப்போ lambda will be equal to இதான மொமெண்டம், சாரி, hc by E. அப்போ h by hc by E. h கேன்சல் ஆயிடுச்சுன்னா momentum of photon is E by C. Let it be equation number 1. Energy of photon, அதோடைய வேல்யூ தான் 20. இது photon-உடைய momentum. அடுத்தது, what about momentum of electron? Momentum of electron is nothing but mv, which is equal to, நமக்கு ஃபார்முலா தெரியும், m into கைனட்டிக் எனர்ஜி வச்சு தான் எடுக்கணும். ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு இ. அதான் எனர்ஜி, அவன் கொடுத்துருக்க எனர்ஜி. வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2e by m. அப்போ ரூட் ஆஃப் 2e by m. m ரூட்டுக்கு கொண்டாதானே m ஸ்கொயர்டு ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா ரூட் ஆஃப் 2m e. அப்போ இதுதான் momentum of photon formula. இதான் momentum of electronic formula having energy E. அப்போ கேட்டது momentum of electron to that of momentum of photon. அப்போ 2 divided by 1 போடு. அப்போ momentum of electron is nothing but root of 2me divided by momentum of photon is E by C. அவ்வளோதான். அப்போ ஈயை நம்ம ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன்னா இ ஸ்கொயர்ட் ஒரு இ கேன்சல் ஆச்சுன்னா அப்போ பேலன்ஸ் என்ன ஆயிரும்னா 2m by E into C will be the answer. ஸோ இது ரூட்டுக்குள்ளே இருக்கு. நம்ம இதை ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் இ ஸ்கொயர்ட் ஆக்கிடலாம். இ ஸ்கொயர்ட் அப்போ வெளியே எடுத்தானே இ ஆயிரும். இ ஸ்கொயர்டில் அப்போ இதைத்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ரூட் ஆஃப் 2 into 9.1 into 9 தான் கொடுத்துருக்காங்க. 9 into 10 to the power of minus 31 divided by 20 electron volt 1.6 into 10 to the power of minus 19 electron volt ஜூலா மாற்றியாச்சு. இது போக 3 into 10 to the power of 8 தனியாக வருது. 3 into 10 to the power of 8. அப்போ இந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். இ வேல்யூவை 20 மில் எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்திரம் பை மல்டிப்ளைங் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த பவர் மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 19, பேலன்ஸ் 12 மைனஸ் 12, ரூட்லேருந்து எடுத்தால் 10 to the power of minus 6 into 3 into 10 to the power of 8 அப்படியே நிற்கிது.
அடுத்த ஸ்டெப்பு 9 ரூட்லேருந்து எடுத்தால் 2 2 கேன்சல் ஆயிடுச்சு 3 16 ரூட்லேருந்து எடுத்தாச்சு இது வெளியே எடுத்ததுனால 2 இது ஒரு 3 இதை மல்டிப்ளை பண்ண 900/4 நத்திங் பட் 225 இஸ் த ஆன்சர். இட்ஸ் அ ரேஷியோ. ஸோ இந்த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஃபார்முலா பார்த்துக்கங்க. மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இஸ் h/λ. இந்த லாம்டா எங்கேருந்து வருதுன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் E வந்துருச்சு hc/λ. ஸோ நல்லா புரிஞ்சு இந்த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் தான் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசி செய்யணும். E/c தான் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்.